இந்த வீடியோ பார்த்துக்க யாராச்சும் தாய்லாந்து ட்ரிப் பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீங்க தாய்லாந்து வந்து இறங்கிட்டு நீங்க ஏர்போர்ட்ல இருந்து ரூமுக்கு போறதுக்கு நீங்க மோஸ்டா டாக்ஸி யூஸ் பண்ணுவாங்க. ஆனா என்னோட சஜஷன் பார்த்தா டாக்ஸி எடுக்காம பைக் டாக்ஸில நீங்க போகலாம். எப்படின்னா இங்க வந்து போல்ட், கிராப் ரெண்டு ஆப் நான் போடுறேன். ரெண்டு ஆப் இருக்கீங்க. நம்ம ஊர்ல போய் ராபிடோ, ஊபர், ராபிடோ மாதிரி இங்க பார்த்தா அப்படின்னா கிராப் இருக்கு. மோஸ்டா கிராப் தான் ரொம்ப கம்மி ரேட்டு. நான் வந்து ஃபர்ஸ்ட் 2 நாள் பார்த்தீங்கன்னா போல்ட் யூஸ் பண்ணேன். செகண்ட் 2 நாள் பார்த்தீங்கன்னா கிராப் யூஸ் பண்ணேன். கிராப்ல பார்த்தீங்க அப்படின்னா விலை கம்மியா இருக்கு, போல்ட்டு விலை கம்மியா இருக்கு. பட் கம்பேரிசன் மாறி வந்துட்டு இருக்கு. நீங்க மாறி பார்த்து போய்க்கோங்க. நான் வந்துட்டு இங்க இருக்க சைனா டவுனு, காசோன், அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10-15 இடத்துக்கு போனேன். எல்லாமே பார்த்தா அப்படின்னா பைக் டாக்ஸி யூஸ் பண்ணி தான் போனேன். ஈஸியா புக் பண்றேன், ஹாஃப் அன் ஹவர்ல போயிடுறேன். புக் பண்ண ஹாஃப் அன் ஹவர் போயிடுறேன். நீங்க பஸ்ல போற மாதிரி இருந்தீங்கன்னா 2-3 பஸ் மாறி எந்தெந்த பஸ் போகணும்னு தெரியாம மாட்டி நிற்பீங்க. ஒன்னு. செகண்ட், டாக்ஸில போனீங்கன்னா டாக்ஸி எல்லாமே 100 பாத்துக்கு மேல. 100 பாத்து நம்ம ஒரு காசுக்கு 200-300 வந்து டாக்ஸி வருது. அது ரொம்ப அதிகம். என்னோட சஜஷன் நீங்க பைக் டாக்ஸி எடுத்து போங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க மறக்காம இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு நாள் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிருங்க.